I'm Amico Chef Sujin. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக் பிளான்ட், அதாவது கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இட்டாலியன் ஸ்டைலில் ஒரு ஃபுட் ரெடி பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கத்திரிக்காய் வந்து வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். இதை வச்சு நம்ம வந்து நிறைய டிஷ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு இட்டாலியன் டிஷ். Ciao ragazzi, how are you? This is Hamid. Welcome to Amico channel. You know, I just want to add a little bit information. Actually, the eggplant has some vitamins and it's contain minerals, and it's good for the people who are on diet and the people who has cancer also. ஓகே, நீங்களே கேட்டிருப்பீங்க திருவிழியாச்சு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் வந்து இட்டாலியன் ட்ரெடிஷ்னல் டிஷ். ஓகே, இதில் வந்து எக் பிளான்ட்டில் தான் நம்ம மெயின்லி அதிகமாக எக் பிளான்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது கத்திரிக்காயில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் நம்ம டயட்டில் இருக்கவங்களோ அவங்களுக்கு இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அண்ட் கேன்சர் பீப்புள் அண்ட் ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ட்ரிபிள் காச் for explaining about the eggplant. Thank you so much again. It's my pleasure to be in this amazing channel. Guys, Amico channel, like, subscribe and comment please, and let us know. Amico chef. Ciao. Parmigiana eggplant எப்படி பண்றங்கறத பாப்போம். Let's go to kitchen. ஃபர்ஸ்ட் வந்து எக்பிளான்ட் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. எக் பிளான்ட்டை வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைசர் மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி தின் ஸ்லைஸில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை வந்து ரைஸ் ஃப்ளாரில் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து ஒரு 170 டிகிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியம்லேருந்து ஒரு ஹை ஃப்ளேம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண தேவையில்லை. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இதை அகைன் குக் பண்ணுவோம் ஓவனில். கத்திரிக்காயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆயில் வராத மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மொசரல்லா சீஸ், கொஞ்சம் கிரைட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்மசன் சீஸ், இது எல்லாமே இம்போர்ட் ஃப்ரம் இத்தாலி. ஃபஸ்ட்டு வந்து பவுலில் வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எக் பிளான்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போடுங்க. நம்ம வந்து இதை வந்து லேயர் பை லேயராக தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பேசில், ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ். ஊரில் ஃப்ரெஷ் கிடைக்கலனாலும் நமக்கு ட்ரை பேசில் பவுடர் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பார்க்குறதுக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் வந்து இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் மேலே உள்ள ஒரு ஆசை வந்து அதிகரிக்கும். ஸோ இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது இப்போ வந்து சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அது நம்ம லேயரில் நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட்டு பெப்பர் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அகெயின் பேசில், சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நம்ம லேயர் எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அண்ட் சீஸ் லவர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இதை பிடிக்கும். சீஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க அந்த மொசரல்லா சீஸை போடலாம் மேலே.
அப்புறமா ஃபைனல் டச்சாக வந்து நம்ம பார்மசன் சீஸ் போடுறோம். இந்த 2 சீஸுமே நம்ம ஊர்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசானில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் அடுத்து வந்து நம்ம இதை வந்து ஓவனில் குக் பண்ணுவோம். ஸோ ஓவனில் குக் பண்ண முன்னாடி சைடில் வந்து எந்தவித சீஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பவுலோட சைடில் நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை க்ளீன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஓவனில் குக் பண்ணி எடுக்கும்போது அந்த சீஸ் இருந்துச்சுன்னா அது பேர்ன் ஆகி அந்த பவுல் வந்து பிளாக் கலரில் டர்ட்டியாக காமிக்கும். எனக்கும் முன்னாடி வந்து இந்த கத்திரிக்காய் பிடிக்காது. ஒன்ஸ் நான் எப்போ இந்த பார்மஜானோ எக்பிளான்ட் கத்திரிக்காய் சாப்பிட்டனோ அதுக்கப்புறத்துலேருந்து நானும் கத்திரிக்காய்க்கு அடிக்ட் ஆகிட்டேன். நம்ம வந்து 140 டிகிரியில் 22 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்துருக்கு. But if you not clean here before, you will get dirty. So before always எப்போவுமே இதில் க்ளீன் பண்ணிக்கோங்க பிஃபோர் நம்ம குக் பண்ணும்போது. அப்போ தான் எடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. Fantastic, very good, very nice. Bone, bravo, very nice. Panagur, Share, Panagur, subscribe, Panagur. Amico Chef.